1.2. Okay. Ready? Question 13. அடுத்து பார்க்கலாம். ரொட்டியை விட மாட்டாங்க. எஸ்ஏ கொஸ்டின் இருக்கா? எஸ்ஏ நான் பிறகு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் இதுல கொடுக்கல ஒன்றும், பிறகு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி எஸ்ஏ கேட்க மாட்டோம்? எக்ஸ்பெரிமெண்ட் கேள்வி. ஓ அதான் ஏன் நான் எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விலாம் கேட்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, அந்த புக்கு அமாலி இருக்குல்ல, அதுல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிடலாம். ஓகே. இல்ல அப்படிலாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் கரெக்டாக கற்றுக் கொடுத்துருந்தோம். அப்புறம் கேட்டால் யாராவது நான் கற்றுக் கொடுத்துட்டு இவன் தான் படிக்கலன்னு எப்படி மாஸ்டர் பிளான். ஓகே, கொஸ்டின் 13 ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, சீக்கிரம்டா. திறக்கிறதுக்கு நல்ல நேரம் வரும் பாப்பா. சீக்கிரம்டா. முடிச்சிட்டியா? நம்ம டிஸ்கஸ் பண்ணல தானே ஒன்றும். Oke, Kam. Baik, kamu tengok Raja 1.1 dan 1.2 menunjukkan susunan radar sebagai suatu eksperimen untuk mengkaji kesan kelembapan. அங்கே நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருவாங்க. kelembapanனா உங்களுக்கு தெரியல, ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து தண்ணி இருக்கணும், அதாவது ஈரம், terhadap pertumbuhan microorganisma. ஒன்று வந்து சன்க்கு கீழே வைக்கிறீங்க, எத்தனையோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கிளியராக ரொட்டி அப்படியே தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வைக்கிறீங்க நீங்கள். பிளாஸ்டிக் பேக்கில் இருக்கிற உடாரெல்லாம் வந்து பனாசாயி அந்த இடம் அப்படியே ஈரமாயிரும் ரொட்டியில். இல்லை இல்லை, அந்த பிளாஸ்டிக் பையில் இருக்காது. இது வந்து உடாரா ஜிப்லாக் பண்ணுறது. அதில் வந்து ஸ்டீல் காற்று வெளியாகலாம். ஜிப்லாக் பேக்லலாம் வெளியாக முடியாது. அது பேர் ஏர்டைட் பேக், பிளாஸ்டிக் பேக் சொல்லுவாங்க சில இதில். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய ஜிப்லாக் வாங்கி நீங்கள் அதில் உட்காந்து யாரையா மூட சொல்லுங்கள், செத்து போயிருவீங்க கன்ஃபார்மாக. ஓகே பாய். இந்த பிளாஸ்டிக் பேக் பாருங்கள். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் சென்று பார்த்தோம்னா எல்லோ ஸ்பாட் வருது. சரி, அப்சர்வேஷன் 1.2 வச்சு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பெமராத்தியான். சொல்லு அவினாஷ். apa yang kamu boleh perhatikan? அவ்வளோதான். terdapat tompok kuning pada permukaan அவங்க எல்லோன்றான், ஈத்தாம்ன்ற permukaan hitam வச்சிருப்போம் நேரத்துல. permukaan என்னது? ரொட்டி. ஓகே பாய். யா மிஸ்டர் ஹேண்ட்சம், bagi tahu inference. ஏன் தொம்போ குனிங் இருக்கு, அதான் கேள்வி. மைக்ரோ ஆர்கானிசமா பெர்தும்போ, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நம்ம ஏற்கனவே அப்படி தானே ஜவாப் பண்ணியிருக்கோம். பாருங்க, எங்க ரொட்டியோட எக்ஸ்பெரிமெண்ட். terdapat, இது ஹைபோதீசிஸ்டா. மைக்ரோ ஆர்கானிசமோட இன்ஃபரன்ஸ் எங்க இருக்கு? இன்ஃபரன்ஸ் நான் கொடுத்தது இல்லையா? ஓகே, இன்ஃபரன்ஸ்லாம் அப்படி தான் ஜவாப் பண்ணுவோம். Roti B mempunyai tompok-tompok hitam karena terdapat pertumbuhan mikroorganisme. அவ்வளோதான். kelembapan அதெல்லாம் இல்லை, தேவையில்லை. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கிரானாலாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம அது வந்து நேராக இன்ஃபரன்ஸ் கேட்டாங்க. இன்ஃபரன்ஸ் நேராக கேட்டாங்கன்னா அப்சர்வேஷன் எழுதிட்டு கிரானா போட்டுட்டு அப்புறம் தான் காரணம் சொல்லணும். இது வந்து முதல்ல அப்சர்வேஷன் கேட்டாங்க, அந்த அப்சர்வேஷனுக்கு ஏற்ற ரீசன் சொல்லணும். ஸோ பாக்டீரியா ataupun மைக்ரோஆர்கானிஸ்மா bertumbuh pada roti. முடிஞ்சிருச்சு. எதனால தொம்போ கூனிங் வருது? மைக்ரோ ஆர்கானிஸ்மா தும்போ பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, அந்த பிள்ளை வாங்கினுச்சு, என்கிட்ட கொடுக்கவே இல்லை. எங்க போனோம், அதுவும் எல்லாமே இதே கேஸா இருக்கீங்க. நான் போய் வாங்கணும்டா வேற ரெட் பென்லாம். ஹைப்பர்லையா இது? ஏன்டா இங்கே டிஎல்ஹெச்சா பிஎல்ஹெச்சா அது ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியாதா? பட்டோட்லேயே இருக்குடா, அந்த ஏகேஎஸ் கிட்டியா, பட்டோட் ஏகேஎஸ் இருக்குல்ல, அதுக்கிட்டே தான். நீ பிஎல்ஹெச்னு தட்டினா அது கொண்டு போவோம். அங்கேயும் அப்படிதான், கூடாங் ப்ரைஸ் தான். ஹைப்பர் நான் ஒன்றும் போனதில்லை. நான் ஹைப்பர் தாண்டி தான் டெய்லி போய்கிட்டு இருப்பேன் வந்துக்கிட்டு. அந்த இது தானே டேசாட் அம்மைக்கிட்டு இருக்கு, அதானே? அதானே ஹைப்பரு? பழைய பில்லியன் அது முன்ன பில்லியன் நான் இருக்கும்போதெல்லாம். தாமன் பாகானா நீ எங்க வேற ஹைப்பர் இருக்கு? ஓ, பட்டுவட்லயே இருக்கு ஹைப்பரு.
நான் இங்குள்ள ஹைப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு கொஞ்சம் முடுக்கு வந்துச்சு எங்க போயிட்டு அந்த பின்னாடி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அந்த பக்கம். ஆமாடா, அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ற பேர்லாம் இருக்கு. சரி பரவாயில்ல விட்டுரு, அதை பார்க்கலாம். நான் இப்படியே போற வழியில கூட பெட்ரோன்ஸ் மார்க் மார்டின் போறதா? அதான் அங்க ஒரு பேனர் கூட இருக்கும்ல, ஹைப்பர் சம்மந்தப்பட்ட பேனர். ஐ திங்க் ஸோ, ஐ saw them. அதை தாண்டி போகிறது தான் BLH-ல, Microorganisma bertumbuh pada roti. Baik, bagi tahu saya apa itu pembuluh ubah manipulasi dalam eksperimen ini? Cahaya இல்ல, நம்ம எதை பத்தி விசாரிக்கிறோம் இப்ப? இது kelembapan, right? Kehadiran kelembapan warna. Mana boleh cahaya? Ini bukan cahaya punya. Baik, seterusnya beritahu gerak balas. Gerak balas, what do you observe? Kehadiran tompok roti ya? Tompok kuning pada roti. Kehadiran tompok kuning pada roti, ilatih keadaan roti selepas beberapa jam, ilatih pertumbuhan mikroorganisma. Boleh, tiga jawapan pun boleh diterima. Oke ya. Jadi keadaan roti selepas beberapa jam, அவங்க beberapa jam தானே போட்டிருக்காங்க, இது எழுதலாம். இல்லாட்டி இது இன்னும் பேஸ்லாம். kehadiran tompok kuning pada roti இருக்கா இல்லையா? tompok kuning pada roti, ataupun kamu juga boleh cakap pertumbuhan mikroorganisma. Tapi ini saya kurang galakkan lah. Jadi ini kurang sih. Mau பேர்ல Oke, nyatakan hipotesis. Mikroorganisme membutuhkan keadaan yang lengkap untuk bertumbuh sangat pesat. Very good. Mikroorganisme memerlukan keadaan yang lembab untuk bertumbuh dengan pesat. Okey ya. Next. Question 14 polama. Okey. Jadual di bawah menunjukkan keputusan eksperimen kajian kesan suhu terhadap pertumbuhan mikroorganisma. 0 டிகிரி செல்சியஸ்லாம் வந்து 2 பாக்டீரியா தான். 15க்கு 5, 25க்கு 10, 35க்கு 15, 60க்கு 3 தான். So, nyatakan hipotesis berdasarkan jadwal di atas. இதில் வந்து berdasarkan ஜடுவல் பற்றி பேசியிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ஜடுவாலை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஹைப்போதீசிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலனா, லைக் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் சைஸ் காலனி இல்லை ஜிக்கா மாக்கா பாய்க்கலாம். நம்ம ஹைப்போதீசிஸ் வந்து semakin வந்து லைக் ரெண்டுமே வந்து லைக் வந்து meningkat menurun அந்த மாதிரி இருக்கணும். இது ஃபுல்லாகவே meningkat இருக்கணும், இல்லை ஃபுல்லாகவே menurun இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஏறுது அப்புறம் இறங்குது, ரைட்டா? அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா semakin பாய்க்கக்கூடாது. ஜிக்கா மாக்கா, இஃப் தென். ஓகே, இங்கிலீஷில் வந்து இஃப் தென் பாய்க்குவாங்க. அப்போ ஜிக்கா suhu, okay, jika suhu eksperimen ialah 35 degree Celsius, maka உன்னோட இது என்ன சொல்லுவாங்க, கிராபலாஸ், maka size koloni bakteria selepas
24 jam adalah terbesar. Betul tak? Size தானே சொல்லியிருக்காங்க. அதோட size எவ்வளவு வளருதுன்ட்டு. Terbesar. Okay, if the experiment's temperature is 35 degrees Celsius, then the size of the bacterial colony after 24 hours is the biggest. Okay, baik, seterusnya. Berdasarkan jadwal di atas, lukiskan graf menunjukkan hubungan antara size koloni. Baik, dia cakap graf, kamu jangan pergi lukis bacat. Tu, mana ada orang lukis bacat macam tu? Tak ada. Kalau dia nak bar graph, they will tell you graph bar ataupun histogram. Ini dia cakap graph saja, graph garisan. Kena tahu jawab. Baik. Kosong வந்து 2 கொடுத்திருக்காங்க. 2 அப்புறம் படிங்கடா ஒரு ஆளு. கோசம் முடிஞ்சவே 15ஆ? 15க்கு 5. இங்க 1 2 3 4 5 15ன்னா 2.5. ஐயோ இது என்னடா அது? ஓகே. கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஓகே. அப்ப இதுல பாதி ரைட்டா? 1 2 2.5. 1 2 2.5 இங்க வரும். அப்புறம் 25க்கு 10. ஓகே. 25 வந்து பார்க்கணும். 1 2 2.5 இங்க வருது. ஏன்னா 2.5 தானே பாதி. 5 கோத்தாக்கு பாதி. ஓகே 10க்கு வந்துருச்சு. அப்புறம் 35க்கு 15. 35 15. 1 2 2.5. 1 2 3 4 5. 1 2 2.5 lah. 15 இங்க வருது. அப்புறம் 60 வந்து 3. 60 1 2 2.5 இங்க வருது. வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ உங்கள் கிராஃப் எப்படி வரையணும்னா இல்லை விற்கிறாங்களா என்னால் ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா நான் கிராஃபிக் டேப்லெட் பார்க்குறேன். அது அகா பண்ண முடியாது. எங்கே something like this. இல்லை இது ஆக்சுவலி வளைக்கக்கூடாது. இந்த இடம் தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ கஷ்டப்பட்டு வரைஞ்சினே. ஆக்சுவலி ஆமாம் கிராஃப் காரிசன் ரைட். ரூலர் பைக் சொன்னாங்களே அது பொறுத்து கிராஃப் காரிசன். இது வந்து நார்மலா கிராஃப் காரிசன் தான் சொல்லுவோம். டிராவிங் யூஸ் யுவர் ரூலர். யூஸ் யுவர் ரூலர் பெட்டர். Yeah. Dah? Okay.
Namakan, okay. Berdasarkan graf, nyatakan suhu optimum untuk pertumbuhan bakteria. இதுல எது suhu optimum? 35 degrees Celsius. Ramalkan size bakteria pada suhu 80 degree Celsius. 0, 1, less than 3 தான் இருக்கணும். 1 போட்டாலும் சரிதான், 2 போட்டாலும் சரிதான், 0 போட்டாலும் சரிதான். எவ்வளோ யூனிட்டோட சேர்த்து கொடுக்கணும் அதை பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே மில்லிமீட்டர் ரைட் கம்பெனில இல்லை 1 மில்லிமீட்டர் செத்து போய் சுருங்கி போச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே எவ்வளோடா இருக்கு வலுவாக தான் இருக்கு போல எக்ஸசைஸு. ஓகே ஓகே இன்னும் 35 வரையும் முடிஞ்சது. இன்னும் ரெண்டு கொஸ்டின்லாம். ஓகே கம். Dalam satu eksperimen, bakteria Bacillus subtilis dikulturkan dalam piring Petri yang mengandungi agar nutrien selama 5 hari pada 37 degree Celsius. Hari 1 dia ada 8 saja bilangan koloni dia, அதோட கூட்டம். ஜனத்தொகை பெருகுது, ரெண்டாவது நாள் 15 மாறுது. பிறகு 19, 21, 22ன்னு உச்சத்தை அடையுது. சரி, கொஸ்டின் என்னன்னா, dengan menggunakan data dalam jadwal, lukis graf bilangan koloni bakteria melawan masa. Senang saja kan? Pada hari pertama dia adalah 8. So 5, 6, 7, 8 இது டைரக்டா நம்ம படிக்கலாம். ரைட்? அப்பன்னா இங்க வரும். ரெண்டாவது நாள் 15. 15. மூணாவது நாள் 19. 21, 22. 21, 22. இங்கேயும் பாக்ராஃபா பாரு தான். அங்கேயும் பாரு இங்கேயும் பாரு தான். அங்கேயும் பாரா கம்பி என்றதும் பாரு தான் சொல்லுவாங்க தெரியுமா? பிஹைண்ட் த பார்னுவாங்க இங்கிலீஷ்ல. கம்பி கம்பி பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயில இருக்கிறதுன்னு அர்த்தம். Oke, apakah hubungan antara bilangan koloni bakteria dengan massa? Hubungan is like hypothesis. Hubungannya hypothesis தான் அர்த்தம். ஹுபுங்கான் ஹைப்போடிசிஸ் சிம்பிளான இதெல்லாம் ஒன்று தான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம், இதுவும் ஏறுது இதுவும் ஏறுது தானே. அப்போ semakin பாய்க்கலாம். அப்போ semakin apabila பாய்க்கலாம், tidak digalakkan பாய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. apabila maka jika makaலாம் வந்து இதுக்கு தான் சரி இல்லாமல் ஒன்று ஏறி இறங்குது அந்த மாதிரி இருக்கு தான் பாய்க்கணும். எஸ் யூ ஆன்சர். Semakin bertambah hari, ya semakin lama கூட பாய்க்கலாம். இது வர சொல்லு உன்னோட ஆன்சரை. Semakin bertambah. What is that? Bilangan koloni bakteria. Okay. Next. Ramalkan bilangan koloni bakteria yang terhasil pada hari ke-6. Hari ke-6. என்னவா இருக்கும்? 23 போட்ட. ஒன்று தான் ஏற்றிருக்க. நீனே கை விட்டுட்டியா? 22 வருமா? நீ அப்படி நினைச்ச? தவறு. என் நாள் அடைவ அது வந்து நிறைய குட்டி போட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட்? ஸோ 22க்கு மேலே என்ன வேல்யூ போட்டாலும் சரிதான். 24 எக்ஸாம்பிள். ஏன்னா அது நம்ம பார்க்கலாமே, semakin meningkat தானே. ஏன் 22 முடிஞ்சிருச்சா லிமிட்டா? ஓகே, apakah pemboleh ubah yang dimalarkan? Yes, very good. Jenis bacteria. Hah? Suhu போடலாம். Suhu must be maintained, if not
bilangan koloni dia tak boleh. Baik, அடுத்தது. Suhu boleh. Okay, next. Raja di bawah menunjukkan, இது tabung uji. Tabung ujiனா, okay, நல்லா பார்த்துக்கணும். Piring Petrina, நான் என்ன சொல்லியிருக்கேன்? Piring Petrina, we observe the bilangan koloni bakteria. Kalau tabung uji, kita observe apa? Kekeruhan bubur nutrien. Betul tak? Yes. Hari itu dah cakap kan? Baik. Raja di bawah menunjukkan satu eksperimen untuk mengkaji kesan pH ke atas pertumbuhan bakteria. Baik. Kamu diberi bubur nutrien semua, culture bacteria semua. இந்த மாதிரி bubur nutrien culture bacteria போட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து டிமலார்கன் வந்து இசிபாடு bubur nutrien dan culture bacteria போட்டுக்கலாம். எல்லாத்துலயும் சமமா இருக்கணும். டிப்ஸ்லாம் எப்பவுமே வந்து தபம் உஜியோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து மலார்கன் இருக்குல்ல, மலார்கன்ல வந்து இது நீங்க எப்பவுமே போட்டுக்கலாம். அதாவது இசிபாடு கேப் இருக்கணும், ஒட்டி எழுதக்கூடாது. இசிபாடு bubur nutrien dan culture bacteria. ஓகே, இது எப்பவுமே டிமலார்கன்ல இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றில் என்ன போட்டிருக்கான்? ஆசிட் போட்டிருக்கான். ஒன்றில் வந்து அல்காலி போட்டிருக்கான். ஒன்றில் டிஸ்டில் வாட்டர் போட்டிருக்கான். ஆசிட்லையும் அல்காலியும் வளருமா? வளராது. அது வளர்றதெல்லாம் pH 7, அதாவது நியூட்ரலான கண்டிஷன், அதாவது டிஸ்டில் வாட்டர். Oke, selepas 2 hari, keadaan campuran dalam tabung uji, setiap tabung uji diperhatikan. Jadual di bawah menunjukkan keputusan eksperimen ini. Baik, kamu tengok. Less daripada 7, slightly cloudy. More than, அதாவது alkalina, slightly cloudy. Neutralna, very cloudy. Okay, now, manipulated variable. Manipulasi dia apa dia? என்னத்தை மாற்றி மாற்றி வைக்கிறோம்? Very good. Nilai pH. Letak jenis larutan pun saya terima jugalah. Tapi saya prefer this answer because we are testing pH. அதான் அவங்க சொல்லிடுவாங்கல்ல, kesan apa kepada apante, apa அதுலயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்னது pH தானே, ரைட்டு? ஓகே, கான்ஸ்டன்ட் வேரியபிள் அதான் சொல்லி கொடுத்தேன். இசிபாடு bubur nutrien dan culture bacteria. You nak letak jenis bakteria. Bagus, tak salah. So நம்ம pH தானே டெஸ்ட் பண்றோம். சுஹு வந்து சேமா தானே இருக்கும். எஸ், எக்ஸலன்ட் ஐடியா. நம்ம எதை டெஸ்ட் பண்றோமோ மற்றது எல்லாத்தையும் சேம் ஆக்கிடணும். காமத்தன் சாயாலாம் நீங்க போட்டதா இருந்தா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன் நம்ம டெஸ்ட் பண்றது pH, அப்ப மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். Berdasarkan keputusan dalam jadwal, apakah keadaan yang paling sesuai untuk pertumbuhan bakteria? Keadaan neutral, betul tak? Keadaan neutral தானே? அப்ப எழுதிக்கீங்க, keadaan neutral. Nyatakan inference yang dapat anda buat. Jadi என்னடா inference சொல்ல முடியும்? சரி சொல்லு பாப்போம். என்ன எழுதுன? எதை சொல்லு. Bubur nutrien sangat keruh pada pH 7, maka bakteri akan bertumbuh koloni. அது ஓகே, ஆனால் அது லைக் அப்சர்வேஷன் மாதிரி இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நியூட்ரல் கண்டிஷனில் வந்து அது வளருதுன்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்து நியூட்ரல் கண்டிஷனில் நல்லா வளரும், ஏன் நல்லா வளருதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இன்ஃபர்ஸ் இரு, நம்ம இதில் தப்பாக பதில் சொல்லியிருக்குமா பார்ப்போம். Berdasarkan keputusan dalam jadwal, apakah keadaan yang paling sesuai untuk pertumbuhan bakteria? Keadaan neutral. Karena bakteria bertumbuh pesat pada keadaan neutral. Like sound so stupid the inference. Karena pH 7 paling sesuai untuk
pertumbuhan bakteria yang pesat. Okey. Kerana pH 7 paling sesuai untuk pertumbuhan bakteria yang pesat, di mana kita sambung sikit, அந்த bubo nutrient menjadi paling keruh. அதை கொஞ்சம் கைட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, di mana bubo nutrient menjadi paling keruh. Okey, berdasarkan eksperimen ini, nyatakan definisi secara operasi bagi pertumbuhan bakteria. Pertumbuhan bakteria எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? pertumbuhan bakteria ialah சொல்லு. ஏய், தைரியமா சொல்லணும். நம்ம ஆன்சர் எழுதுனா என்ன கூட்டத்துல கோவிந்தா பொருள் இருக்க சீக்கிரம். Ya, முதல்ல அது என்னன்னு சொல்லணும். ialah sejenis proses yang ditunjukkan oleh எது காட்டுது பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு எதை வச்சு நீ பாக்குற? வெரி குட். kekeruhan. யார் பேர் எழுதுன? புஷ்பாவா? எங்க அம்மா கூட்டாளி பேரும் புஷ்பா தான்டா. yang ditunjukkan oleh kekeruhan campuran. Apabila கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். apabila apa dia? Bubo nutrient dan culture bakteria dicampurkan dengan air suling. Right. Apabila bubo nutrient கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னத்தை செஞ்சு இந்த மாதிரி ஆகுச்சுன்னு. bubo nutrient dan என்னது? bubo nutrient dan culture bacteria. Culture bacteria dicampurkan dengan air suling. Dan okay, next day kardasi. Okay, soalan 17. Baik, tengok. Raja di bawah menunjukkan satu eksperimen untuk mengkaji kesan suhu. Tak habis-habis suhu. அப்போ இந்த இப்போ செஞ்ச லத்தியனுக்கும் அப்போ செஞ்ச லத்தியனுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது பாருங்கள். நான் எல்லா லத்தியனும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆனால் சூ ரிப்பீட் ஏன் ரிப்பீட்டேஷன் வருது? பிஹெச் கூட ரிப்பீட்டட். அந்த சூஹு வந்து ரொட்டியோடையா இருக்கும். இந்த சூஹு வந்து ஒரு சூஹு வந்து கிராஃபோட, இந்த சூஹு வந்து டெஸ்ட் டியூபோட. அதுலேயே வேரியேஷன் இருக்கும். அண்ணா சும்மா எடுத்து போடல அதெல்லாம். have to study first. Okay, 3-4 வருஷமா இதே மெட்டீரியல் தான் பயன்படுத்துறேன். So the diagram below show an experiment to study the effect of temperature, kesan suhu terhadap pertumbuhan bakteria. Bakteria kajian kita adalah Bacillus subtilis. Baik, suhu dia adalah 5 degree Celsius, 37 degree Celsius dan 70 degree Celsius, dan setiap tabung uji dilengkapi dengan 5 cm3 of bubo nutrient dan 1 cm3 of culture bacteria. Sudah bagi tahu kan? Isi padu bubo nutrient dengan culture bacteria kena sama untuk test tube punya eksperimen. Baik. So மொத பரீட்சையை ஒழுங்கா செய்யுங்க. ஃபுல்லா இதுதான் வரும். ஸ்கூல்லடா செக்காப்பா அடிக்கலாம் மார்க்கு. இது கூட செய்ய தெரியலன்னா உங்களுக்கு காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். இது வரும், கண்டிப்பா வரும். இந்த மாதிரி இப்போ நம்ம செய்யறோம் ஹைபோதீசிஸ் அதெல்லாம் செஞ்சோம். நம்ம செஞ்ச கேள்வியிலே இருந்தால் அப்படியே வரண்டா. ஒழுங்கா போய் படிச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஆமா, ஏன்னா அது பேக்கால இருக்கு. ஆஃப்கோர்ஸ்லாம் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சுன்னா அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்
லேப்ல தான் நம்ம குடியும் கொடுத்தனமா இருக்கணும். முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செய்வாங்க, பேக்கா எக்ஸ்பெரிமெண்ட். அதான் நீங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2லையும் அப்படி தானே, சயின்ஸில் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் செய்வாங்க. Baik, selepas 2 hari, keadaan bubur nutrien dalam setiap tabung uji diperhatikan. Jadual di bawah menunjukkan keputusan eksperimen ini. Tabung uji KLM, suhu dia, okey, dan kita tengok keadaan bubur dia 37 paling keruh. 70 lah keruh ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. மேபி keruh டெம்பரேச்சர் ஏற ஏற கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்படியே சிவன் பார்வதியை பார்த்துருக்கலாம். ரைட். Nyatakan pembuli ubah dalam eksperimen ini. Manipulasi suhu. Dimalarkan jenis bakteria, isi padu, bubur, எழுதிக்கிங்க இதை எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். isi padu, bubur nutrien dan bakteria, culture bakteria. Dan lagi satu apa saya minta? Jenis bakteria. Dah? Baik, nyatakan hipotesis untuk eksperimen ini. Keadaan bubur nutrien keruh pada suhu 37. ஹைப்போடிசிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்போம் நம்ம. ஜிகா மாக்கா அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தது பெட்டர். ஐடியா கரெக்டு தான், ஜிகா மாக்கால இருந்து. ஏன்னா இதில் வந்து மணிக்கார்ட் மனூரெலாம் எழுத முடியாது. இது பாரு, மணிக்கார்ட் மனூரம் நம்மளுக்கு எப்படி தெரியும், இது கிளவுடி நாட் கிளவுடி அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜிகா மாக்கா இஸ் த பெஸ்ட். ஓகேயா, ரிமெம்பர் தட். ஜிகா suhu tabung uji, suhu kandungan tabung uji ialah 37 degree Celsius, maka என்னாவது, maka keadaan bubur nutrien keruh, sangat keruh வரணும். பார்க்க போனா அங்கே தப்பா பண்ணிக்கிங்க, தப்பா தான் இருக்கு. sangat keruh, very cloudy. Maka keadaan bubur nutrien adalah sangat keruh. Sedia? Baik, inference. Kenapa kamu cakap 37 tu keruh? Yang lain semua tak keruh. Sebab yang gemata keruh ke pertumbuhan pesat. Jadi suhu 37 degree Celsius ialah suhu optimum yang menggalakkan pertumbuhan mikroorganisma yang pesat. அது மாதிரி சொந்த ஆயாட்டில் செஞ்சுக்கிங்களா? நான் இப்போ ஏன் ஆயாட்டில் சொல்கிறேன், மெயினாக அந்த என்ன வார்த்தை இருக்கணும், 37 is the best temperature for the microorganism to grow well. Okay, suhu 37 derajat saya ialah suhu yang paling optimum untuk pertumbuhan mikroorganisma ataupun bakteria lah. Berdasarkan eksperimen ini kita pertumbuhan bakteria தான் நம்ம சொல்லணும். ஏன்னா bakteria தான் நம்ம பாய்க்கிறோம் yang pesat. நாளைக்கு சனிக்கிழமையா?
Lama. Nyatakan definisi secara operasi bagi bakteria Itu dia. Sejenis. sejenis. Bisa kita. Kalau punya proses normal. Bakteria என்னடா ப்ராசஸ் மைக்ரோஆர்கானிஸ்மா. Ada bakteria adalah mikroorganisme yang menjadikan bumbu nutrien. இது வந்து yang ditunjukkan oleh சொல்லலாம். Yang mengeruhkan, yang menyebabkan keadaan bubur nutrien menjadi keruh apabila tambah பண்ணணும் கொஞ்சம். Yang menyebabkan keadaan bubur nutrien menjadi keruh apabila apa dia? Apabila culture bakteria dan culture bakteria dicampurkan dengan agar nutrien pada 37 degree Celsius. Oke, mikroorganisme berfaedah பார்க்கலாம். நோட்டா லைட்டாக கோ த்ரூ மட்டும் பண்ணிட்டு அங்கே கம்ப்ளீட் நோட்டா பண்ணுறப்ப அப்புறம் பார்க்கலாம். புது புக்கு மேலே ஆர்வம் பார்க்குறேண்ணே எத்தனை நாள்னு. வாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க போகிறேன். தெளிவாக கேட்கணும். ஆனால் இது லாஸ்ட் டைம் இருந்துச்சு. லாஸ்ட் டைமில் வந்து நிறைய பீடாங்கில் இப்போ வந்து புது சிலபஸில் வந்து மெயினாக வந்து பீடாங் பெருபாத்தான் பெர்தானியான் அண்ட் பெர் இண்டஸ்ட்ரியனில் மைக்ரோ ஆர்கானிஸ்மா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிஸ்மா எதுக்கு பாய்க்கிறோம், அது என்ன மைக்ரோ ஆர்கானிஸ்மான்னு தெரியணும். ஃபங்கியா, பாக்டீரியாவா, அல்காவா தெரியணும். முடிஞ்சால் அதோட பேரையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டர். எல்லாத்துக்கும் பேர் தேவையில்லை, சிலதுக்கு பேர் தேவை. பாருங்க இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் எங்கே அந்த அதுக்கானோ இன்னொன்று இருக்குமே பொபோலான்ட்டு இருக்கும். அவ்வளோதான் இருக்கா? முடிச்சிட்டோமா அதை? நான் கற்றுக் கொடுத்த ஞாபகமே இல்லை. 2 பேச்சு இப்போ நான் பேச போகிறேன் பாரு. 2 பேச்சு முக்கியம் இல்லை, அங்கே பாரு எல்லாம் எழுத்தா இருக்கு. சரி வாங்க அப்பயா பியாச பச்சா. மைக்ரோ ஆர்கானிஸ்மா பெர்ஃபைடா, அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிஸ்மா memainkan peranan penting dalam bidang perubatan, pertanian, dan perindustrian. முதல்ல perubatan சைடில் பார்ப்போம். ஆன்டிபயோட்டிக் இன்னைக்கு நம்ம பாய்க்கிறதுலாம் அதாவது எப்படின்னா முள்ளால் எடுக்கணும். அதனால பாக்டீரியா கொண்டு வர நோய்களை வந்து பாக்டீரியா வச்சு அழிக்கணும். இப்போ பாக்டீரியா வச்சு ஆன்டிபயோட்டிக் தயாரிச்சது. Antibiotik digunakan untuk membunuh dan merencatkan pertumbuhan mikroorganisme yang menyebabkan penyakit. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆன்டிபயோட்டிக்னா என்னன்னு. ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் முதல்ல உருவாக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக்கோட பேரு பெனிசிலின். Dihasilkan oleh sejenis kulat dan digunakan untuk merawat penyakit yang disebabkan oleh bakteria seperti gonorrhea. Gonorrhea பத்தி அன்னைக்கு சொன்னேன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிட்டா அந்த சைட்லலாம் வந்து அறுப்பு மாதிரி வரும், தோல் உரியுறது, இதெல்லாம் நான் அன்றைக்கி சொன்னேன்ல, அதான் கனோரியா. கனோரியா, சிஃபிலிஸ் இதெல்லாம் வந்து ஒரே டைப் ஆஃப் penyakit yang disebabkan oleh unprotected sex. ஓகேயா?
ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெனிசிலின் பயன்படுத்துவோம். ஓகே, பெனிசிலின் எப்படி தயாரிக்கிறாங்க? கூலாட்டை வச்சு தயாரிக்கிறாங்க. என்ன மாதிரியான நோய்க்கு? கனோரியா நோய். கனோரியா நோய் வந்து பாக்டீரியானால வர்றது. அப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசின். Streptomycin ialah antibiotik yang diperoleh daripada sejenis bakteria dan digunakan oleh merawat penyakit seperti TB. அப்ப ஆன்டிபயோட்டிக்லே அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆன்டிபயோட்டிக் வந்து எப்படி தயாரிக்கலாம்னா, கூலாட் வச்சும் தயாரிக்கலாம், பாக்டீரியா வச்சும் தயாரிக்கலாம். கூலாட் வச்சு தயாரிக்கிறதுக்கு பேர் வந்து பெனிசிலின், ரைட்டா? பாக்டீரியா வச்சு தயாரிக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகே, எந்த நோய் குணமாக்குறது அது தேவையில்லை, அது இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிங்க. பட் ஓகே, பெனிசிலின் கனோரியா, ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து டிபி. தெரியுமா? டிபி அந்த ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா? எலும்பா இருப்பாங்க, இரும்பிக்கிட்டே இருப்பாங்க, ராத்திரிலாம் தூங்க முடியாது, வேர்த்து கொட்டும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா? எனக்கும் அப்படிதான்டா, நான் எலும்பாவா இருக்கேன். அப்ப சந்தேகம் தான். பரவாயில்ல, ஸ்ட்ரெப்டோமைசின் இருக்கியா, காப்பாத்திரு. எனக்கு ஒரு இருந்துச்சு, அது என்ன பேர்னே மஞ்சள் காமாலையா இருக்கும். அது எப்படி சொல்லுது, அது வந்துச்சு, அது பாக்டீரியா தான் சொன்னாங்க, ஆனா என்ன பேர் சொல்ல டாக்டர். என்ன பண்ணிச்சு? இது டாய்லெட் வந்து பத்தியா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தொண்டை புண்ணா வந்துச்சு, ஒழுங்கா சாப்பிட முடியல, டைஃபாய்டா இருக்கும், இங்க வீக்கமாச்சு பெருசா. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாங்க, ஹெவி டோஸோட. ஸ்ட்ரெப்டோமைசினோட ஹெவி டோஸ்லாம் இருக்கு. அது கொடுத்து நைட் அவ்வளோ மழை பெஞ்சா எப்படி வேர்க்குமோ அந்த மாதிரி வேர்த்துச்சு, ஆனா நல்லா தூக்கம். உடம்பு அது எப்படின்னா, அது பூந்து உள்ள செம்மையா வேலை செஞ்சு சூடாக்கி விட்டுருச்சு உடம்ப. நம்ம உடம்பு சூடாகனா தானே வேர்க்குது, அப்ப கவ்வா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். போட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுது போல. பாக்டீரியா தானே ஆன்டிபயோட்டிக். ஓகே பை. அடுத்தது வேக்சின். வேக்சினை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. வேக்சின் எதனால செய்யறாங்க? ஊசிலாம் குத்துனீங்களே, கேட்டு குட்டது இல்லையா? அம்மா சொன்னாங்க குத்திட்டீங்களா? ஒன்னும் குத்தவே இல்லை, நான் ஒண்ணு கூட குத்தல. நான் போலாம், விஐபி. சரி, வேக்சின்னா என்னது? செத்து போன வைரஸ் இல்லாட்டி பாக்டீரியாவை வந்து இல்லாட்டி வீக் ஆக்குவாங்க. அதை வீக் ஆக்கிட்டு இந்த நோய் இந்த வைரஸ் கொண்டு வந்துச்சு. அப்போ ஏதாவது நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது வாட்டி ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம உடம்பு தடுமாறும், எப்படி தாக்கணும் கொஞ்ச நாள் பிடிக்கும். அந்த பேட்டர்ன்லாம் வந்து எப்படி வேலை செய்யுதுலாம் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு அட்டாக் பண்ணுவான். பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டான். நம்மளோட ஒயிட் பிளட் செல்லாம் பார்ப்பான், உன்னை மார்க் பண்றேன், அடுத்த வாட்டி வாடி அப்படின்னு சொல்லும். அப்படி மெமரி செல்ல சேவ் பண்ணிக்கும். இந்த நோய் வந்துச்சுன்னா இப்படிதான் அதோட பேட்டர்ன் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தா அடுத்த வாட்டி வந்ததையோட நேரா போய் தாக்கிடுவான். அந்த நோயை வந்து வளரவே விட மாட்டான். அப்ப இந்த மாதிரிதான் நார்மலா நம்ம உடம்பு ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஒரு நோய்களுக்கும். அப்ப வேணுமெனிக்கு இப்ப நம்மளுக்கு டிபி வராது, பிறந்த உடனே டிபிலாம் வராது. 12 வயசுல நம்ம வந்து ஒரு ஊசி குத்துவோம் ஸ்கூல்ல, அது பேர் பிசிஜின்னு வாங்க. அது எதுக்குன்னா டிபி தடுப்பூசி. யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம், நீங்க ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. ஓகே, அதுதான் வந்து டிபி எதுக்குறது. அப்ப டிபி வந்து வராது, நம்மளுக்கு வந்து வரக்கூடாதுல்ல. அப்போ அதை வந்து மைல்டா வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், நம்ம உடம்புக்கு வந்து பிசிஜி குத்தி காட்டி கொடுத்துட்டோம். ஒயிட் பிளட் செல்லு, ஒயிட் பிளட் செல் எத்தனை வயசானாலும் அதை உடைய விடாது, வச்சிருக்கோம். அடுத்தாடி உங்களுக்கு டிபி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அதுக்கு தெரியும் எப்படி தாக்கணும்ட்டு. ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடும். உனக்கு குத்துலையா? தெரியலையே, எங்க இப்பெல்லாம் வந்து வெள்ளையா குத்திடுறாங்களோ பிறந்தோடனே. இல்லையே, எங்களுக்கெல்லாம் 12 வயசு தானே குத்துறானுங்க. அதெல்லாம் வேற வேற வேக்சின். பிறந்தோடனே குத்திடுவாங்க, வேக்சின்லாம் குத்திடுவாங்க. பாத்துடா, என்னமோ சொல்லி
துடிப்புக்கு பேசிட்டாங்க தூக்கிட்டு போகிற பத்திரத்துக்கு Cek, paklah. Vaksin dihasilkan dengan menggunakan mikroorganisme yang telah mati atau dilemahkan. Pertama, satu pun mikroorganisme, Lativika kena mikroorganisme. Vaksin disuntik ke dalam badan seseorang untuk merangsang penghasilan antibodi untuk menentang sesuatu penyakit yang khusus. Faham? Pemvaksinan diberikan untuk menjaga penyakit seperti TB, demam campak, beguk terledah, beguk. அது இங்கிலீஷில் பார்த்தா தான் தெரியும். டெமான் சம்பானா சிக்கன் பாக்ஸ், டிபினா எல்லாருக்கும் தெரியும், பிசிஜி நான் சொல்லிட்டேன். சரி, அப்போ ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறதுக்கு மைக்ரோ ஆர்கானிஸ்மா துணை வேணும். வேக்சின் தயாரிக்கிறதுக்கு எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிஸ்மாவும் தேவை. இன்சுலின் வந்து இன்சுலின் தெரியுமா? இன்சுலின் என்னன்னு போன வாட்டி கற்றுக் கொடுத்தா அடிச்சிருவேன் அப்புறம் நான். பென்கிரியஸில் வந்து இருக்கு ரைட்டா? பென்கிரியஸில் இன்சுலின் ஹார்மோன் வெளியாக்கும். இன்சுலினோட விஷயம், அதாவது ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற சீனியை வந்து குறைச்சி கிளைகோஜனுக்கு மாற்றும். உடம்புல mengurangkan paras glukosa dalam badan kita. Betul tak? Macam mana? Dia akan menukarkan glukosa itu kepada glycogen. அப்போ கிளைகோஜன்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ எனர்ஜி எல்லாம். அப்போ என்னைக்கு வந்து நம்ம உடம்புல சீனியே இல்லாமல் இப்போ விரதம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம கொள்ளாமல், என்னடா உடம்புல சீனியே இல்லை, அதான் சேர்த்து வச்சிருக்குமே கிளைகோஜனா, கிளைகோஜன்லாம் எடுத்து திருப்பி சீனியாக மாற்றி விடும் நம்ம உடம்பு. ஸோ நீங்கள் சாப்பாடுலன்னா உடனே சாக மாட்டீங்க, சில நாள் சென்று பிறகு தான் செத்து போவீங்க. ஏன் எடுக்க முடியாது? யாரு? டேய், அவனுங்க தூங்க மாட்டானுங்கடா, 3 மணிக்கெல்லாம் முழிச்சிருப்பானுங்க, 5 மணிக்கு சில பேர் முழிச்சிருப்பாங்க. 5 மணிக்கு போய் வெளித்தலை போய் பாரு, நான் அன்னைக்கு தானே சொன்னேன், போய் பார்த்து போசா டைம்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படி குஞ்சு கிடப்பானுங்க, அவ்வளோ கூட்டம் ஜெகஜோதியா இருக்கும். எல்லாம் உட்காந்து சாப்பிட முங்குஸ் போனாங்க, அப்படியே அங்கேயே சாப்பிட்ருவானுங்க. அப்புறம் அப்படி திறக்க மாட்டானுங்க போல போசா டைம்ல, ஞாபகம் இல்லை. இல்லை இல்லை திறப்பானுங்க, நான் முஸ்லீம்களுக்கு விற்க மாட்டானுங்க. விற்கக்கூடாது, அவங்களோட பாலிசிலாம். puasa bukan masa puasa lah. ஓகே, இன்சுலின் எதுக்காக பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிச்சு. அப்போ யாருக்கு வந்து இன்சுலின், அப்போ உடம்புல வந்து சீனி வந்து நிறைய ஆகக்கூடாது, நிறைய ஆகிட்டாக்கா அது பிரச்சனை. ஓகே, அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்சுலின். அப்படி ஒரு வேளை இன்சுலின் வேலை செய்யலைன்னா டயபெட்டிஸ்லாம் ஐயோ. ஓகே, டயபெட்டிஸ் mellitus அது பேர். ஸோ insulin yang digunakan untuk merawat penyakit diabetes dihasilkan oleh bakteria yang telah diubah suai secara genetik. Faham? அப்போ இன்சுலின் வேலை செய்யாதவங்களாம் அவங்க சொந்தமாக ஊசி போட்டு குத்திப்பாங்களே. எத்தனை நாளுக்கு ஒரு தடவை குத்துவாங்க? இன்சுலின் வந்து மேனுவலாக குத்துவாங்க. அதான் உன்னோட பென்கிரியஸ் வெளியாகலையே. பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இல்லை, யாருக்கு உனக்கு இனிப்பு நீர் இருந்துச்சுன்னா நீ செய்வல. இல்லை, சில பேருக்கு வந்து கொடுத்துருவாங்க, நான் வச்சிருப்பேன். ஓகே, அடுத்தது pemvaksinan. அது காட்டுறாங்களா டயக்ராம்? நானும் பார்த்துட்டேன். என்ன beberapa jenis enzim yang digunakan untuk diagnosis penyakit seperti aras gula, perawatan penyakit diperoleh daripada bakteria atau kulat. அதாவது நம்ம வந்து சில என்சைம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து அது உள்ள பாக்டீரியா குலாட்லாம் இருக்கும், அது போய்ட்டு காட்டி கொடுக்கும். இப்போ இந்த மருந்து போட்டால், இந்த மருந்து சாப்பிட்டாக்கா எவ்வளோ ரத்தம் இருக்குது அப்படிலாம் காட்டி கொடுக்கும், அந்த மாதிரிலாம். ஓகேயா? Sebilangan bakteria dan kulat seperti yeast digunakan untuk menghasilkan vitamin. ஓகேயா? ஸோ நம்ம உடம்புல என்சைம் வச்சு என்னென்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ இனிப்பு இருக்குது, அது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்டீரியா உதவும், ப்ளஸ் வைட்டமின் உருவாக்குறதுக்கும் உதவும். இதெல்லாம் வந்து perubatan சம்மந்தப்பட்டது, ரைட்? அடுத்தது போகலாம். pertanian. Bakteria dan kulat saprofit. Tahu saprofit? என்னது சொல்லு? அடி வாங்க போற நீ.
லாஸ்ட் இயரா டேய் சப்ரோஃபிட்னா வந்து ஓகே மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நீ சொல்லவே இல்லை சிரிக்கிற நீ சொல்லு சப்ரோஃபிட்னா சிரிக்க கூடாது அப்புறம் மார்க் சிரிக்கிற மாதிரி வந்துடும் ஓகே மைக்ரோ ஆர்கானிஸ்மா வந்து 3 விதமா வந்து நியூட்ரிஷன் தேடும் ஒன்று ஆட்டோட்ராஃப்னு இங்கிலீஷ்ல அதாவது ஆட்டோட்ராஃபி ஆமா சப்ரோஃபிட்டிஸ்மானா என்ன அர்த்தம் நான் பாராசிட்டிஸ்மா கரெக்ட் சப்ரோஃபிட்டிஸ்மானா அடுத்த மக்கி போன பொருளோ செத்து போன பொருளோ காஞ்சி போன பொருள் அது எல்லாத்தையும் உண்ணு சாப்பிட்டு வர்ற பாக்டீரியா புரியுதா so bakteria dan kulat saprofit menguraikan sebagian organik yang mati kepada sebagian yang ringkas yang dikembalikan ke dalam tanah untuk digunakan oleh tumbuhan sebagai nutrien. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எந்த செத்து போன பொருளா இருந்தாலும் அது செடியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் பாக்டீரியா அல்லது கூலாட் வந்து அதை போயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்பிடும் அதான் முங்குராய்க்கன் ஓகேயா அதனால தான் வந்து பணம் அப்படியே வாடுறது வாட வர்றது எல்லாமே வந்து பாக்டீரியாவோட திண்டாக்கனால தான் அப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா அதை திருப்பி மண்ணிலேயே இறக்கி விடும் அந்த நியூட்ரியன்ஸை அந்த நியூட்ரியன்ஸ் பேர் வந்து நித்ராட் நித்ராட் தான் பாஜா தும்போவானுக்கு பாஜாவே நித்ராட் தான் அப்போ எதை இழந்துச்சோ அதை திருப்பி பூமிக்கே கொண்டு வருது புரியுதா உங்களுக்கு ஸோ இது வந்து நைட்ரோஜன் சைக்கிள்னுவாங்க என்ன சைக்கிள் கிதாரான் நைட்ரோஜன் நந்தி பாட்டுவா கிதா கம்லாஜா என்று ஓகே வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படி வந்து இந்த இயற்கையை வேலை செய்யுதுன்னு நம்ம படிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி படிக்கணும் சும்மா போயிட்டு ஏரோ போட்டிருக்கேன் அப்படி படிக்கக்கூடாது நம்ம வந்து இயற்கையோட ரகசியங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேயா சரி சீசா தும்போஹான் உராய்கான் மஞ்சடி கம்போஸ் ஓகேயா அதாவது இந்த மாதிரி காஞ்சி போன அதோட மட்டை கட்டை அப்புறம் அடுத்தது அது இல்லைடா என்னது இலை வேறு இதெல்லாம் வந்து காய வச்சோன்னா அது கம்போஸாக மாறும் ஓகேயா சரி இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து அது நைட்ரோஜனை உருவாக்குறதுக்கு நைட்ரேட்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே இப்போ ஒரு விதமான இப்போ வந்து எப்படி வந்து இந்த நைட்ரேட்ஸ் மண்ணுக்குள்ளார பூருதுன்னு சொல்கிறேன் ஒரு பாக்டீரியா குள்ளாட்டு இருக்கணும் வேற ஒரு செத்து போன பொருளோ இறந்து போன செடியோ அதோட பாகங்களோ அதை அப்படியே சாப்பிட்டு அது சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர அந்த நைட்ரேட்டை அப்படியே மண்ணுக்குள்ளார சேர்க்கறது தான் பாக்டீரியாவோட வேலை அது சேர்த்தா தான் அந்த இடம் வந்து சூப்பராகும் மற்ற செடி வளரும் இயற்கை வளரும் ரைட்டா சரி இப்போ ஒரு விதமான பாக்டீரியா இருக்கு இது எதுவுமே பண்ணாம காத்துல இருக்குல்ல நைட்ரோஜனு அதை இப்படி இழுத்து நைட்ரேட்டா மாத்திரும் அதுக்கு பேரு நைட்ரோஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா pengikat நைட்ரோஜன் இந்த மாதிரி பாக்டீரியா வந்து எதுல இருக்கும்னு பார்த்தோம்னா கச்சா வகைகள் செடிகள் பொக்கோக்கு கச்சாங்ல இருக்கும் போட்டிருக்காங்களா தும்போஹான்க்கு கச்சாங் ஓகேயா தும்போஹான்க்கு கச்சாங் அது என்ன அந்த கச்சாங்ல மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வேர் பாத்தீங்கன்னா மற்ற வேர் மாதிரி இப்படி இருக்காது அந்த வேர்ல எல்லாம் குண்டு குண்டா அப்படி தொங்கும் மணி மாதிரி இது உள்ளதான் யார் இருக்காரு நம்ம கைங்க இருக்காங்க அதாவது பாக்டீரியா pengikat நைட்ரோஜன் இவர் வேலை என்னது நைட்ரோஜனை காத்துல இருக்கிற நைட்ரோஜனை கட்டி இழுத்து நேரா நைட்ரேட் ரொம்ப நேரம் இப்ப ஒரு பணத்தை சாப்பிட்டு அது எத்தனையோ மாசமாகி அப்புறம் தான் நைட்ரேட் உள்ள போறோம் இவரு போவாரு புரியுதா அப்ப ஃப்ரீ பாஜா பாக்டீரியா pengikat நைட்ரோஜன் அதோட பேரு எதுல வாழுது அந்த குண்டு குண்டா இருக்குல்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நோடியூல் அதுக்கு பேர் மாடியூல் இல்லை நோடியூல் ஆக்கார் தும்போஹான் ke kacang நோடியூல் ஆக்கார் தும்போஹான் ke kacang அதாவது வேரோட நோடியூல்ல இருக்கு நுனியில இருக்கு என்ன மாதிரியான செடிங்களுக்கு தும்போஹான் ke kacang அப்ப அது என்ன பண்ணும் menukarkan nitrogen di dalam atmosfera menjadi nitrat ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துரும் ஒரு பணத்தை தேடி நம்ம போட தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஓகேயா அப்ப இந்த ஐடியாவை வச்சு நம்ம என்ன செய்யலாம் மல்லிகைப்பூ தோட்டம் பிசினஸ் செய்ய போறீங்கன்னு வச்சுக்கீங்க ஓகே அதெல்லாம் பயங்கரமா ஓடும் இப்ப நீங்க நினைச்சுக்கிறீங்க பூ பிசினஸ்லாம் ஒரு பிசினஸான்ட்டு அதெல்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் ஜாமானுக்கு எப்பவுமே வந்து மதிப்புகள் கூட இந்த பழம் பூவு ஏன்னா எப்பவுமே தேவைப்படும் ஆளுங்களுக்கு நிறைய சில்லி விற்கிறவன்
ஒரு டேர்ன் ஓவர், ஒரு மாசம் டேர்ன் ஓவரே 5000 வெள்ளி எடுக்கலாம். சின்ன இடத்துல செண்டாவான் விற்கிறவன் அதை விட கூட எடுக்கலாம். ஒண்ணுமே இல்லை, ஒரு கொட்டாயை கட்டிட்டு அதில் செண்டாவானா வளர்த்துக்கிட்டு இருப்பான். செண்டாவானை பறிச்சு கொடுத்த கேமரா இல்லை நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லி தரேன். அப்ப நீ ஒரு மல்லிப்பூ தோட்டம் போடணும்னா அந்த இடம் சூப்பரா இருக்கணும், செம்ம சூப்பரா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், 6 மாசம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. எதுக்கு? கச்சா வகைகள் உள்ள இந்த மரத்தை போயிட்டு நடு எல்லா இடத்துலயும். அந்த மண்ணு ஃபுல்லா உனக்கு பாஜா நேச்சுரலா கிடைச்சிடும். செயற்கை ஜாமா எதுவும் சேர்க்காம. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்கட் எடுப்பாங்க, இந்த மாதிரி செயற்கை ஜாமா சேர்த்து வச்சு செய்வாங்க. அது நீ வந்து இயற்கைக்கு செய்யற ஒரு துரோகம். ஹலோ, மாடர்னா? சரி இரு, நீ எனக்கு 10:30 மணிக்கு அடிக்கிறியா? எனக்கு கிளாஸ் 10 மணி தான் முடியும். நீ எனக்கு படம் பிடிச்சி அனுப்பு, அந்த மாடம் என்னென்ன வாங்கியிருக்குன்னு அனுப்பு பார்க்குறேன். சரி நீ அனுப்பு, நீ பேசி அனுப்பு வாட்ஸ்அப்பில், நான் அப்புறம் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஏன்னா நான் கொஞ்சம் கிளாஸ் நடுவில் இருக்கேன். ஓகே சரி, இதில் விட்டேன். இந்த மாதிரி நம்ம செயற்கையான பொருள்லாம் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த மண்ணு நீ 2 வருஷம் தான் பாய்க்க முடியும். மண்ணோட மண்ணுக்கு மலட்டு தன்மை வந்துடும். மலட்டு தன்மைனா அதால நோமோ ஃபர்டைல். இப்போ நீ எப்படி ஒரு மனுஷனால பிள்ளை பத்துக்க முடியாதா, அந்த மண்ணால இன்னும் ஒரு புல்லு பூச்சி கூட உருவாக்காத பண்ணிடுவ. இயற்கையும் செத்து போயிடும் அந்த இடத்துல. இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு நீ வந்து உயிரோடவும் போக முடியாது. மேபி ஒரு இயற்கை சீற்றத்தால அழிஞ்சு போயிடுவேன். நீ என்ன செஞ்சியோ அதானே இயற்கை உனக்கு பண்ணும், ரைட்? அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நேச்சுரலா வந்து ஒரு மல்லிப்பூ தோட்டத்தை எப்படி உருவாக்கலாம்னா, இந்த மாதிரி கச்சா மரத்தை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த மண்ணெல்லாம் சூப்பர் ஆயிருதா, அதுக்கப்புறம் நீ போய் எடுத்து போடு, செக்காப்பா இருக்கும். எந்த செடியா இருந்தாலும் முதல்ல நீங்க 6 மாசமோ 1 வருஷமோ கச்சா செடி நட்டு வை. ஃபுல்லா பாக்டீரியா நிறைஞ்சிருவாங்களா, நீங்க அந்த இதை புடுங்கினா கூட அந்த மண்ணுல வந்து ஸ்டீல் அது இருக்கும் அந்த பாக்டீரியா. நீ பாஜாவே தேவையில்லை, சும்மா அப்படியே பூத்து குலுங்கும். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா we get energy, right? அதுதான் அதுங்களுக்கும். மண்ணு ஃபுல்லா நைட்ரேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட என்ன பெரிய வரம் ஒரு தும்புவானுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்ம சயின்ஸ் எதுக்கு படிக்கிறோம்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய டெக்னிக் சொல்லலாம். இந்த இது பூச்சி மருந்து அடிக்கிறதுலாம் நம்ம செய்யக்கூடாது பார்க்க போனா. ஓகே, அது வந்து இயற்கையை நம்ம தான் அழிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல. சரி, இது வந்து எப்படி வந்து பாக்டீரியா பங்கிக்கா நைட்ரோஜன் எப்படி பர்தானியானுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. சில மைக்ரோ ஆர்கானிஸ்மா கவாலான் பயாலஜிக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன கவாலான் பயாலஜி? நான் பாஜாவை வந்து பாய்க்க கூடாது சொன்னா இல்லையா, செயற்கையானது. பூச்சி இப்ப பூச்சி நிறைய இருக்கு, எலி தொல்லை தாங்க முடியலப்பா, பாம்பு வந்துகிட்டே இருக்குப்பா. அப்ப பாம்பு மருந்து போடுறது, எலி மருந்து போடுறது, பூச்சி மருந்து போடுறது. உடனே காணா போயிடும், மண்ணுக்கு மலட்டு தன்மை வந்துடும், இயற்கைக்கு சீற்றம் தான். அது வந்து இயற்கைக்கு வந்து மாசுபடுத்துறது தான். மாசுனா நாசமாக்குறது தான். அதாவது இப்போ நீ வந்து என்ன செடிக்கு வந்து இது பண்ற, ஸ்ப்ரே அடிக்கிற பூச்சி மருந்து, கொஞ்சம் மரம் உடாரா, அந்த உடாரா யார் இழுக்கிறா அது அப்படியே மேலே போய் 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ படம் நம்ம மேலே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஃபெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஸ்டீல் வந்து ஏர் காட் பொல்யூட்டட். அது தண்ணியில் கலந்துச்சுன்னா தண்ணியில் அதுக்கு மேலே அது தண்ணி விஷமாகும், மீன்கள் சாவும், அது அப்படியே தொடரும். நம்ம ஒரு ஒரு விஷயம் சரி. அப்ப எப்படிதான் அழிக்கிறது இதெல்லாம்? நீ எலியை அழிக்கணும்னா எலி மருந்து தேவையில்லை. எலியை யார் சாப்பிடுவா? பாம்பு சாப்பிடும், கோட்டான் சாப்பிடுவான். அப்ப கோட்டானை ஒரு கும்பலா ஒரு 13-14 கோட்டானை வாங்கி அந்த இடத்த பழக விட்டு அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அவன் காலி பண்ணிட்டு போயிடுவான். இதுதான் கவலான் பயாலஜி. அதுதான்டா, இது எப்பயோ படிச்சது, ஃபார்ம் 2ல வேற படிச்ச. நீ இந்த ஃபார்ம் 2 சாப்டர் 2 2.3ல படிச்ச. ஓகே, பாப் 2.3ல படிச்சிருக்க. எக்கோசிஸ்டம். ஓகே, சும்மா அடிச்சு விட்டு ஜாலியா டெஸ்ட் பண்றியா நீ? ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு? அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி சில இப்போ எலிக்கெல்லாம் மைக்ரோ ஆர்கானிஸ்மா ஒன்றும் செய்ய முடியாது. எலிக்கு வந்து கோட்டானை வச்சிடலாம். சில பூச்சி வகைங்க, சில பூச்சி வந்துச்சுன்னா அப்படியே ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கும், ரைட்டா? அந்த பூச்சி வகையில நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும்னு தேவையில்ல. சில மைக்ரோ ஆர்கானிசமே போதும் அதுங்களை கெடுக்க.
பாருங்க எக்ஸாம்பிள், kawalan biologi ialah salah satu cara mengawal populasi haiwan perosa dengan menggunakan pemangsa semula jadinya. ஒரு தொல்லை கொடுக்குற பூச்சியை வந்து தன்னோட எதிரியை வச்சு அழிக்கிறது தான் kawalan biologi. Sejenis bakteria digunakan untuk membunuh kumbang dan beluncas. ஓகே, புழுவையும் வண்ட தொல்லையும் அழிக்கிறதுக்கு பாக்டீரியா இருக்கு, அந்த பாய்ச்சி நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த அர்னாப்போட தொல்லைலாம் இருந்துச்சுன்னா வைரஸ் பாய்ச்சி கொண்டுடலாம். பட் அது கொஞ்சம் ஆபத்தா இல்லை? சரி பரவாயில்ல விடுங்க. புழு மண்ணில் இருக்கிற புழு நல்லதுடா. இது வந்து இலைய சாப்பிட்ற புழு. எப்படி நீ வந்து கீரை தோட்டம் போட்டிருக்க, கீரையை சாப்பிட்டா ஓகேயா? கொஞ்சம் கொடுத்துருவோம், அப்புறம் புழுவையும் கீரையும் சேர்த்து மக்கள் கொடுத்துடலாம். தெரியவா போகுது? நீ மண்ணில் இருந்துச்சுன்னா அந்த மண்ணை வந்து குறை பண்ணி விடுமா, அதெல்லாம் நைட்ரேட். அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். புழுவும் அதான வேலை, புழுவு கூலாட்கலாம் அந்த மண்ணை வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மாற்றி விடும். நாங்கள் முன்ன பிடிப்போமே, நான் கார்டனிங் செஞ்சேன், இப்பெல்லாம் நினைச்சா எனக்கே கெல்லியா இருக்கு. அப்போ வந்து ஆடு புழுக்க இருக்கும், ஆடு தானே வளர்த்தேன் நான். ஆடு புழுக்கையில வச்சு தேடுறது, கையில குளோஃப்லாம் போட்டுருவோம், அவ்வளோ புழு இருக்கும் அங்கே. சாச்சிங் தானே, கையில பிடிக்கலாம், அதை எடுத்து ஒரு டப்பால சேர்த்து வச்சுப்போம். நான் என் தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எந்த மரத்தில் நம்ம நடுறோமோ அதில் போயிட்டு குழி தோண்டி அந்த இடத்துல வந்து புழு அப்படியே போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் கண்ணால பார்த்தேன், அதுக்கப்புறம் காய் காய்ச்சி தள்ளுனுச்சு பாரு அந்த வெண்டிக்காய்லாம். எங்க அம்மா அத்தனை நாள் இது பண்ணாங்க, எப்பயா ஒரு எப்படி வாரத்துக்கு மூணு வெண்டிக்காய் அந்த மாதிரி தான். அது டெய்லி காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம சூப்பராக ஆக்கி விட்டுரும் அந்த புழு. மண்புழுவுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கு இப்போ உள்ளது. அப்புறம் என்னடா 14-13 வயசு தான், 14-15 வயசுல அது செஞ்சது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. லைக் எப்படி வாழ்றோமோ அப்படிதான். ஓகே சரி, அடுத்தது மைக்ரோஆர்கானிஸ்மா juga adalah penting dalam proses pencernaan makanan. ஓகே ஓகே. இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் அதுங்களுக்கெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்ப நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பின் கதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும் அங்க என்ன படிச்சீங்கன்ட்டு. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒரு புரோட்டீனை நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம உடம்புல புரோட்டீஸ்னு ஒரு என்சைம் இருக்கணும், அப்பதான் டைஜஸ்ட் பண்ணோம். நம்ம ஒரு லிப்பிட் அதாவது ஃபேட்டை சாப்பிட்றோம்னா லிப்பேஸ் என்ற என்சைம் இருக்கணும். மால்டோஸ் சாப்பிட்டோம்னா மால்டோசா என்ற என்சைம் இருக்கணும் அதை உடைக்கிறதுக்கு. ஆனா மாடு ஃபுல்லா என்ன சாப்பிடுறது, தும்பான்னு சாப்பிடுதா, அது எல்லாமே செல்லுலோஸ். அப்ப அதை உடைக்கிறதுக்கு செல்லுலாசே இருக்கணும். செல்லுலோசா உங்களோட செல்லுலேஸ் இங்கிலீஷ்ல வந்து, எனக்கு இங்கிலீஷ்ல தான் தெரியும், செல்லுலேஸ் இருக்கணும். அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, மாடோட குடல்ல மாடோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல செல்லுலேஸே இல்லை. அப்ப சாப்பிட்ட புல்லெல்லாம் எப்படி சரிக்கும், எப்படி ஜீரணமாகும்? அது ஜீர்ணிக்காது. மாட்டோட குடல்ல ஒரு விதமான பாக்டீரியா இருக்கும், அந்த பாக்டீரியா வந்து செல்லுலோஸா வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அங்க பாக்டீரியாவே இல்லைன்னா மாடு ஜீரணமாகாம செத்து போயிடும். புரியுதா? நம்ம உடம்புல எது சாப்பிட்றோமோ அதை ஜீர்ணிக்கிறதுக்கான என்சைம் நம்ம உடம்புல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு அந்த சாப்பாடு ஜீரணமாகாது, கக்காவா போயிடும். சாப்பிட்றதுலாம் கக்காவா போயிடுச்சா உன் உடம்புல எந்த எனர்ஜியும் இருக்காது. Okey, mikroorganisma juga adalah penting dalam proses pencernaan makanan. Makanan utama bagi herbivore ialah seperti lembu dan kambing ialah tumbuhan yang kaya dengan selulosa. Right ah? Salur makanan bagi haiwan herbivore mengandungi bakteria dan protozoa. ரெண்டு இருக்கு. பாக்டீரியாவும் இருக்கும், புரோட்டோசோவாவும் இருக்கும், yang menghasilkan enzim selulase untuk mencernakan selulosa menjadi glukosa. அதாவது பாருங்க, நல்லா பாருங்க, செல்லுலோஸ் இதுதான் வந்து மக்கனன். இதை வந்து ஜீரணம் ஆகணும்னா அது குளுக்கோஸாக்கு மாறணும், ஏன்னா அதான் ஆக சின்னது. இதை மாத்துறதுக்கு யாரை நம்ம பயன்படுத்துவோம்? பாக்டீரியாவும் புரோட்டோசோவாவும் பயன்படுத்துறோம். எதுக்காக இந்த பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவாவை நம்ம பயன்படுத்துறோம்னா,
ஏன்னா பாக்டீரியாவும் புரோட்டோசோவாவும் என்ன என்சைம் வச்சிருக்குங்க? செல்லுலாசே. மால்டோசாவை உடைக்கணும்னா மால்டாசே. புரியுதா? லிப்பிட்டை உடைக்கணும்னா லிப்பாசே. புரோட்டீனை உடைக்கணும்னா புரோட்டீசே. புரோட்டீசே அப்படிதான் ஸ்பெல்லிங் வரும். ஓகே, இந்த மாதிரி. அப்ப அதுகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா அது வயிற்றுல தான் இருக்கு விஷயம். ஓகே, இது வந்து மாடுக்கு வந்து என்ன பாக்டீரியாவும் இருக்கும் புரோட்டோசோவாவும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா லாஸ்ட் டைம் நாங்க படிச்சப்போ வந்து பாக்டீரியா மட்டும் தான் இருந்துச்சுன்னு போட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஆனா என்னன்னு தெரியுமா? கரையான் வந்து அதோட என்னமோ சாப்பிடல, அது டைஜஸ்ட் பண்றதுக்கு அது உள்ள புரோட்டோசோவா இருக்கும். கரையானே சின்னோண்டு, அது உள்ள புரோட்டோசோவா இருக்கும். Protozoa di dalam salur pencernaan anai-anai menghasilkan enzim selulase untuk mencernakan selulosa di dalam kayu kepada glukosa. பாருங்க, அனாயானையும் அதே கதை தான். செல்லுலோசாவை குளுக்கோசாவை மாத்துறதுக்கு அதுக்கிட்டையும் என்சைம் இல்லை. ஆனா அதோட உடலுக்குள்ளார புரோட்டோசுவா இருக்கும். அந்த புரோட்டோசுவா வந்து செல்லுலாசே ப்ரொடியூஸ் பண்ணும். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? மோர் லெஸ் சேம்லா வித் த மாடு கதை. ஓகே, நம்ம உடம்பு ஒன்றும் சாதாரணமானது இல்லை. டலாம் உசூஸ் பசார் மனுஷியா, நம்ம அன்னைக்கு சொல்லல வைட்டமின் கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈகோலி இருக்கும். ஓகே, dalam usus besar manusia terdapat bakteria E. coli yang menghasilkan vitamin K dan B yang akan diserap dan digunakan oleh manusia untuk mengekalkan kesehatan. ஸோ நம்ம உடம்புல வந்து நேச்சுரலாகவே வைட்டமின் கே அண்ட் வைட்டமின் பி வந்து உருவாகும். வைட்டமின் பி நரம்புக்கு, வைட்டமின் கே எதுக்கு? நான் உனக்கு கத்தி எடுத்து இப்படி ஒரு குத்துறேன்னு வச்சுக்கோ, என்ன வழியாகும்? கொஞ்ச நேரம் சென்ட்டு மயக்கம் போட்டுருவியா? காஞ்சிரும். காயிலனா செத்துருவியா? ரத்தம் போய்கிட்டே இருக்கும், பிளட் அதிகமாக லாஸ் ஆகி செத்து போயிருவேன். செத்துருவோன்னு சீக்கிரமா முடிக்காது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. மயங்கி வேற விழுவணும், ரத்தம் அப்படி ஃபுல்லா நனையணும், ரைட்டா இல்லையா? அப்போ வைட்டமின் கே என்ன பண்ணும்னா, நம்மளோட ரத்தம் வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா சட்டுன்னு காயுது பத்தியா? வைட்டமின் கே உனக்கு கரெக்டா இருக்கு. சில பேஷண்ட் இருப்பாங்க, நம்ம தான் படிச்சிருப்போம்ல, ஹெமோஃபிலியா பேஷண்ட் நம்ம ஃபார்ம் 4ல படிச்சல, ஜெனட்டிக் டிசீஸ். அவங்களுக்கு காயம் பட்டுச்சுன்னா ரத்தம் போய்கிட்டே இருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் தான் நிப்பாட்டணும். என்னடா எல்லாம் மறந்துட்டீங்களா? ஓகே, ஸோ அவங்களுக்குலாம் வைட்டமின் கே கோளாறு, அதனால தான். ஸோ வைட்டமின் கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இண்டஸ்ட்ரியலில் பார்க்கலாமா? இப்போ இண்டஸ்ட்ரியல்னா என்னென்ன கம்பெனியில் என்னென்ன பாய்க்கிறாங்க பார்ப்போம். இண்டஸ்ட்ரி மக்கானில் எக்கச்சக்க பாக்டீரியா பாய்க்கிறோம். நம்ம வீட்லேயே பாய்க்கலையா? தோசை சட்டுன்னு புளிக்கிறதுக்காக என்ன போடுவாங்க? ஈஸ்ட் போடுவாங்க. தீபாவளி தோசை மட்டும் ஒரு மாதிரி ருசியாக இருக்கும். எதுக்காக? மற்ற நாள்லாம் தோசை வந்து அவ்வளோ ருசியாக இருக்காது, ஏன்னா அதில் ஈஸ்ட் போடுவாங்க. நல்லா உப்பி வந்து அது அப்படியே ஜோக்கா இருக்கும். கோழி கறி வர சாப்பிடுவாங்களா? ஜோக்கா இருக்கும். ஆமா, அது தீபாவளி பேசல. 4-5 சாப்பிட்டா 5க்கு மேல போகும். அந்த அன்னைக்கு தான் தெரியுமா எல்லா சாப்பாடையும் வச்சு திணிச்சுவாங்க. எதை சாப்பிட்டாலும் வயிறு, முதல்ல தோசை சாப்பிட்ருவோமா, அப்போ மத்தியானம் வயிறு நிறைஞ்சிரும். அப்பதான் கோழி சாம்பார் செய்வாங்க, ஆட்டு பெரட்டல் செய்வாங்க, சாப்பிடவே இடம் இருக்காது. அப்புறம் போஸ்ட் போடணுமா, லைவ் செஞ்சுமா, அதெல்லாம் விட்டுட்டேன். யாரு கிடைச்சாலும் என்னடா பப்ளிக் சொத்து மாதிரி ஆயிட்டு நீனு. ஓகே, வாங்க அப்புறம் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி மக்கானன். முதல்ல நீங்க குடிக்கிற பியரு ஓகே, சரி. அந்த ஆல்கஹால்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? அந்த கதை சொல்லிட்டா? ஓகே, நான் சொல்லியிருக்கேன் தானே ஏற்கனவே. பழச்சாறு எடுத்துக்கணும், இல்லை எனி குளுக்கோசாவை எடுத்துக்கணும். அதுல வந்து என்ன தம்பா பண்ணணும்? ஈஸ்ட் தம்பா பண்ணணும். அப்ப அதுல வந்து ப்ராசஸ் பெனாபாயான், மறந்துட்டேன் ப்ராசஸ் பேரு, ப்ராசஸ் பெனாபாயான். ஓகே, மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் அதான், இல்லை ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் அதான், ப்ராசஸ் பெனாபாயான். ப்ராசஸ் பெனாபாயான்னா என்ன பண்ணும்? அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடாவை எடுத்து ரொட்டியில போட்டா தான் ரொட்டி சாஃப்ட் ஆகும். சாதாரண கார்பன் டை ஆக்சைடா முடியாது. பியரை வந்து அப்படியே பியரை உருவாக்குற அந்த கார்பன் டை ஆக்சைடா கேஸ் தான் ரொட்டியை சாஃப்ட் பண்ண பயன்படுத்துவாங்க.
ஓகேயா? அதனால தான் சில ரொட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டி பேக்கரிலாம் போய் பாருங்களேன், லைட்டா பியர் வாடை இல்ல வைன் வாடை அடிக்கும். அதான் காரணம். புரியுதா? இங்க பீரு, அங்க ரொட்டி. இங்க பீரு, அங்க ரொட்டி. அப்படி. புரியுதா? அதெல்லாம் அதான். அதெல்லாம் வந்து இதுதான் நேச்சுரல் தான். Menggunakan yeast. Penapaian. நம்ம அதை சொன்னல, penapaian gula di dalam anggur menghasilkan wine. அதாவது ஒரு சீனி ஜாமாலையும் ஈஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு இது கொடுக்கும். தோசை மாவுல ஈஸ்ட் போட்டீங்கன்னா அது தோசை மாவு புளிச்சாப்புல நல்லா வரும் அந்த மாதிரி. ஏன்னா தோசை மாவுலயும் குளுக்கோசா தான். ஏன்னா அரிசி மாவு, அரிசினா என்ன, அது கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்னா என்ன, குளுக்கோசா. சுத்தி சுத்தி அங்கதான் வரீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் பையன் குலாடி அங்கோர் கிரேப்பை வந்து நீங்க ஃபெர்மெண்டேட் பண்ணீங்கன்னா ஒயின் கிடைக்கும். இப்ப நான் பையன் பராஸ் அரிசியை அந்த மாதிரி ஈஸ்ட் போட்டு ஊற வச்சுன்னா பார்லி. ஏன் menghasilkan பீர், பார்லி பீர் எல்லாமே அப்படிதான். பார்லி பீர் கிடையாது. பார்லி வந்து அரிசியை வச்சு செய்யறது. அது அதே அரிசியை வச்சு பீரும் தயாரிக்கிறான்னு சொல்றாங்க. பட் அது அந்த மாதிரி இல்ல. அது வேற வேற இதெல்லாம் பாய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்போ இதுலயா ரொம்ப ஆர்வம், ரொட்டி செய்யறது பார்ப்போம். இப்போ napaian gula oleh yeast menghasilkan carbon dioxide, ரைட்? அதுதான் வந்து menaikkan dough. அதானே சொன்னேன் நான், சாஃப்டா ஆக்குறது. ரொட்டியை வந்து சாஃப்ட் ஆக்கி அப்படியே பீஸா கூட அப்படிதான். பீஸா அப்படியே உப்பு வைக்கிறதுக்குன்னா சட்டுன்னு இதுதான் பாய்ப்பாங்க. dalam proses pembuatan roti. நான் மல்லே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இதை பத்தி. ஓகே, யோகட், கஜு, கிரீம், மண்டேகா. யோகட், சீஸ், கிரீம் அண்ட் பட்டர் இதெல்லாம் செய்யறதுக்கு நிச்சயமா பாக்டீரியா தேவை. ஓகே, அப்போ napaian susu மில்க் ஃபெர்மெண்டேட் பண்ணுவாங்க. ஒலி பாக்டீரியா menghasilkan, இது வந்து பாக்டீரியா. கவனிங்க, மினுமான் பர் ஆல்கோஹால் அண்ட் ரொட்டி வந்து ஈஸ்ட் வச்சு செஞ்சிருவோம். அது மட்டும் இல்லை, கிச்சாப்லாம் இருக்குல்ல, அதுவும் ஈஸ்ட் தான். இதோ இங்கே இருக்கு. ஓகே, இப்போ napaian susu oleh bacteria menghasilkan yogurt, keju, cream dan mentega. இது என்ன பாக்டீரியானா தோபரு லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா இருக்கு. அதுதான் இங்கேயும் எனக்கு தெரியும். லாக்டோபெசிலஸ்னாலே லக்டோனா என்ன, பால். லக்டோனாலே பால் தான் அர்த்தம். பால் சம்மந்தப்பட்டது தானே யோகட்டு, சீஸ், பட்டரு, கிரீம் எல்லாமே. அது வேற என்ன, அங்கே எழுதுங்கடா. டே கேட்குறது நான் என்ன டிஜேவா? பேச நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எழுதுங்கடா. லக்டோ டெய்ரி ப்ராடக்ட், ரைட். லக்டோபாசிலோஸ். daun teh. இது பெருபா தன் பத்தி படிச்சுட்டு இஞ்சி டீ. நான் மறக்க மாட்டேன். இஞ்சி டீ ஆக்சுவலி டீனா முதல்ல புரிஞ்சுக்கணும். டீனா நீங்க நினைக்கிற மாதிரி இலன்னு இல்லை. எந்த பொருளை நீ காய வச்சு ஃபுல்லா காய வச்சு சின்னதா ஆக்கி காய வச்சு சுடு தண்ணி ஊற்றி அது எல்லாமே டீ தான். இப்போ நீ என்கிட்ட ஒரு புல்லு கொடுத்துட்டு வாங்க, புல்லு எடுத்துட்டு வாங்க. புல்லு எல்லாத்தையும் நான் அரிஞ்சு காய வச்சு ஃபுல்லாக காய வச்சுட்டு அவனில் வச்சு காய வச்சுட்டு அப்புறம் அதை வச்சு சுடு தண்ணி ஊற்றி ஒரு சீனி போட்டால் போடலாம், போடாட்டி கூட பரவாயில்ல. அந்த மாதிரி செய்கிறதும் டீ தான். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, சும்மா ட்ரெயின் சாப்பு இது இருந்தால் தான் டீன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எவன் சொன்னா? இதான் டீ. டீனா இதான் அர்த்தம். காஞ்ச இலைய சுடுதண்ணில் போட்டு குடிக்கிறது தான் டீ. ஆரோக்கியம். ஆமா, அதெல்லாம் வாசனை, கெமிக்கலு. அதெல்லாம் குடிச்சிட்டு போ, உனக்கு கேன்சர் தான். கிரீன் டீனா அப்ப அந்த கிரீன் அந்த கிரீன் டீ இது பண்றது வந்து கிரீன், அது என்னமோ சொல்லுவாங்களா, அது என்னமோ மரம், அந்த மரத்துல காய்க்கிற அந்த இலையை மட்டும் பறிச்சு செய்வாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா கிரீன் டீக்கு கொழுப்பை குறைக்கிற தன்மை இருக்கு. ஆமா, கலர் கலக்குறானுங்க. ஆமா, அப்படி செஞ்சாதான் நீ கிரீன் டீ நம்பி குடிப்ப. ஸோ அப்போ பெஸ்ட் வே என்னது, சொந்தமா காய வச்சு சொந்தமா செய்யுங்கடா, முடிஞ்சு. ஓகே, ஈஸ்ட் டான்ல அந்த மாதிரி அந்த டீ வச்சு பல வித்தை செய்யலாம். அது உடம்பு ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு. அதுக்கு எந்த மூலிகை எந்த செடி எடுக்கணும்னு விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஈஸ்ட் dan lactobacillus bacteria bertindak ke atas
campuran kacang soya, gandum, dan air. இது மூணையும் கலந்து வச்சோன்னா அது கிச்சாப் சோயா வந்துட போகுது. முடிஞ்சிருச்சா? Kulat tertentu digunakan untuk bertindak ke atas kacang soya untuk menghasilkan rasa yang diingini. உப்பு கறிக்கிற மாதிரி டேஸ்ட் வேணுமா, இந்த குலாட்டை போடு, அந்த குலாட்டை போடு. சுக்கா, அடி வாங்க போது பாரு இந்த பிள்ளை. சுக்கா சுக்கா வந்து எப்படி தயாரிப்பாங்க? Bakteria digunakan untuk mengoksidakan ethanol kepada asid acetic dan menghasilkan cuka. Cukaவும் bakteria பயன்படுத்துவாங்க. Daun teவும் bakteria பயன்படுத்துவாங்க. Bakteria digunakan untuk bertindak ke atas daun teh dan menghasilkan rasa yang diingini. Oke? Baik. Industri tali, benang dan kain. இதுலயும் bakteria நம்ம பயன்படுத்துவோம். Bakteria digunakan untuk mengurai tisu lembut di dalam batang tumbuhan. Gentian kuat yang tertinggal digunakan untuk membuat tali, benang atau kain. தெரியுமா? இப்போ ஒரு வாழை தண்டு எடுத்துக்கிங்க. வாழை தண்டு இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே, இது உள்ளதான் வந்து சரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மாலை கட்டுறதுக்குலாம் சரம் நூல் மாதிரி வருமாடா. நீ கோயில் போறியா இல்லையா? அப்புறம் நூல் மாதிரி தெரியாது, அந்த மாலை மேல கூட இருக்குமே, அப்படி ஷைனிங் பண்ணுங்க ஒரு மாதிரியா. கயிறு இல்ல, ரஃபியா கயிறு இல்ல. ரஃபியா கயிறு கட்டுறது வந்து அது இல்ல, இது வந்து சரம் எடுக்கிறதுன்னுவாங்க. இப்படிதான். அப்ப இதுல என்ன பண்ணிடுவோம், பாக்டீரியா போட்டு விட்டுரும். அது என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அந்த சரத்தை மட்டும் விட்டு வச்சிரும். சொன்னாங்க எடுத்துடலாம். பியாது, நீ சரத்தை தானே இழுக்க போற, ஏன் பிய போகுது? கரெக்டா எடுக்கணும்ல, பீற மாதிரி எடுத்தனா பிஞ்சிரும். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி கந்தியான் கொண்டா அது ஸ்ட்ராங்கான ஃபைபர்ல அதை எடுத்து நம்ம என்ன செய்வாங்க, தாலி செய்யறது. அப்படிதான் தாலிலாம் செய்யறது செடியோட இது வச்சு தான். அதை காய வச்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவானுங்க, இன்னும் கெமிக்கல் கலந்து ஸ்ட்ராங் ஆக்கி கயிறு வரும். அப்படிதான் இப்போ உள்ள கயிறுலாம் பிளாஸ்டிக் நிறையா இருக்குல்ல. நான் சொல்றது வந்து அந்த சாக்கு பை கட்டுவாங்களா, அந்த கயிறுலாம். பென்னாங் atau kain. இண்டஸ்ட்ரி பாரங்கன் குலே லெதர் சம்மந்தப்பட்டதுக்கும் பாக்டீரியா பயன்படுத்தும். அதுவும் வந்து அங்கே இருக்கிற டிஷ்யூ எல்லாத்தையும் அப்படியே அரிச்சு சாப்பிட்டு yang melekat pada kulit haiwan. Kulit ini digunakan untuk membawa barangan kulit. ஓகே, தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்டீரியா விட்டு அழிச்சு வச்சிருவாங்க. அப்போ அது அழகா அந்த பார்ட்ஸ் மட்டும் சாப்பிட்டு வச்சிரும். மிச்சத்தனை வந்து அழகா என்ன செய்வாங்க, சப்பாத்தி, பெல்ட்டு, அந்த மாதிரி. Industri perlumbungan, தோண்டி எடுக்கிறது, petroleum logam. Bakteria digunakan untuk membersihkan kotoran dengan menguraikan bahan organik daripada petroleum dan logam. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பாக்டீரியாவை பாய்ப்பாங்க. நான் மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தேனே, அந்த மீனோட அந்த இது கழுவுறதுக்கு கூட பாக்டீரியா விற்பானுங்க. சின்னதாக கல்ச்சர் பாக்டீரியா தான். அதை போட்டோம்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆனால் என்ன பண்ணோம், பாக்டீரியா நம்ம போடுறோம்ல, ஆக்சிஜன் கவ்வா அது இழுத்துரும். மீனுக்கு ஆக்சிஜன் பத்தாம போச்சுன்னா மீன் செத்து போயிடும். அப்போ ஆக்சிஜன் குவாட்டா இருக்கிற டேங்க்ல மட்டும் தான் அதை போடணும். இது பாருங்க, எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்றேன். இண்டஸ்ட்ரி பொறிக்கான கண்ட விஷயம் இருக்கு, எல்லாமே அங்கங்க பூந்து பார்க்க வேண்டியதுதான். சரி, கடைசியா புக்கத்தோடலி. ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க நார்மலா படிச்சீங்கன்னா மண்டையில் நிக்காது. நான் சொன்ன கதை எல்லாமே ஞாபகம் இருக்கணும். சரி, இதை முடிச்சிட்டேன்னா முடிஞ்சு 1.2. நீங்க நோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. nanti lah. Mai, kita tengok dulu. Biotechnology. Biotechnology என்ன அர்த்தம்னு, பயாலஜியே டெக்னாலஜியா பயன்படுத்துறது. சொந்த கொரோனா வைரஸே டெக்னாலஜியா பயன்படுத்தலையா? அப்ப உங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு. ஆமா, ரைட்டா இல்லையா? வைரஸை பயன்படுத்தி அழிக்கிறானா இல்லையாடா? உயிரினத்தை வச்சு அழிக்கிறது தான் பயோ டெக்னாலஜி. அழிக்கிறதுக்குன்னு இல்லை, உயிரினத்தை வச்சு ஒரு டெக்னாலஜியா பயன்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் பயோ டெக்னாலஜி. Teknologi yang menggunakan organisme hidup atau proses biologi untuk menghasilkan barangan yang berguna melalui kejuruteraan genetik. இதெல்லாம் வந்து genetic engineers பண்ணுவாங்க. Struktur genetik bakteria diubah sesuai secara genetik untuk menghasilkan bakteria yang dapat memberikan faedah kepada kita. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்த மாதிரி கண்ட ஜெனட்டிக் பாக்டீரியா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட டிஎன்ஏ எல்லாத்தையும் எடுத்து மாற்றி கோட் மாற்றுவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்க்கு ப்ரோக்ராமிங் செய்வாங்களோ பாக்டீரியாவுக்கு ப்ரோக்ராம் செய்வாங்க. அவனுங்க ஒன்றும் மகாக்கு இருக்குனுங்க. ஸோ அது இதுன்னு மாற்றி போட்டு ஓகே நீ இன்சுலின் தயாரிச்சிடும் இது பண்ணுறது. இப்போ ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனையோ டெஸ்ட் செஞ்சு தான், எத்தனையோ வருஷ காலமாக டெஸ்ட் செஞ்சால் தான் ஒரு பாக்டீரியா இப்படி மாடிஃபை பண்ணால் இந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோமே, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரோட சாக்ரிஃபைஸ் இருக்கும், எத்தனை காலம் கடந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே,
Ya. Menghasilkan enzim. Okey, முதல்ல வந்து என்சைம் வந்து இது பண்றாங்க. Sisa domestik seperti kulit buah-buahan dan baki-baki sayur-sayuran difermentasikan ataupun difermentasiin போடுறாங்க. Ditapai lah, penapaian. Ditapai lah. Fermentasinya ditapai untuk menghasilkan ekoenzim yang mengandungi pelbagai jenis enzim yang berperanan sebagai pengurai lemak dan protein dalam kotoran. அதாவது இந்த மாதிரி அழிவு போன பொருள் எல்லாம் எடுத்து அதை ஃபெர்மெண்டேட் பண்ணுவாங்க. அழிவு போன நன்னாசு, ப்ரோக்கோலி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தனியாக ஒரு எக்கோ என்சைம் தயாரிப்பாங்க. இப்போ எந்த எந்த சூங்காய் வந்து கொத்தோரா இருக்கோ அங்கே எடுத்து போட்டுருவாங்க. அந்த அழுக்கெல்லாம் மட்டும் தான் போய் சாப்பிடும் அது. அந்த மாதிரி புரியுதா? எந்த குளத்துல வந்து ரொம்ப தொருவா இருக்கு அப்போ அதை போடுவாங்க எக்கோ என்சைம். இது எக்கோ என்சைம். அந்த கெமிக்கலை அழிக்கிறதுக்கு தான் இதை பாய்க்கிறோம். lemak dan protein dalam kotoran. Ini கேட்க வேண்டிய கேள்வி. Sifat pembasmi kuman di dalam ekoenzim disebabkan oleh kandungan alkohol dan asid asetik dalam cecair ini. அந்த என்சைமை வந்து பாக்டீரியா திருப்பி தாக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து கிருமி நாசினி இருக்கு. அதாவது சுக்காவை போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர்லாம் இது மாதிரி என்ன சொல்லுவாங்க இது பேர்? மேலே போடுவோம் ஒரு கண்ணாடி, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க அது பேர்? டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி எல்லா எக்கோ என்சைம்லையும் டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி யார் இருக்கா? சுக்கா இருக்கா? சுக்கா இருந்தாக்கா பாக்டீரியாவில் தாங்க முடியுமா? வெளுத்து வாங்கிடுவான். Alkohol atau asid asetik yang dihasilkan oleh proses metabolisme bakteria yang wujud secara semula jadi pada sisa kulit buah-buahan atau sayur-sayuran. Ini naturally வந்து அழிவு போகிற பொருள் மேலே அப்படியே வரும். Cecair ekoenzim boleh digunakan sebagai bahan pencuci yang setanding dengan komersial dan mesra alam. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தயாரிக்கிற எக்கோ என்சைம் வந்து நம்ம வந்து நார்மலாக சவுக்கார் தூள் இப்போ பாய்க்கிறோம்ல, அதுக்கு பதிலாக கந்தி பண்ணியும் பாய்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று லேட் ஆகும்ல. கெமிக்கல்ஸ் வந்து ஃபாஸ்ட், பட் இயற்கை அழிக்கும். இது வந்து நேச்சுரலாக இப்போ நம்ம இப்போ சவுக்கார் தூள் தயாரிக்கிறோம், அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருப்பாங்க? இதுதான் அழிவு போன இதெல்லாம் எடுத்துட்டு அதை சுக்கா மாதிரி உருவாக்கிடுவாங்க. அதை எடுத்து வந்து ஒரு டப்பா ஒரு பிக்காஸ் மாதிரி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்து வந்து ஒரு டைனமோ போத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ அதில் அழுறாங்க. அப்போ அதுதான் வந்து சவுக்கார் தூள். புரியுதா உங்களுக்கு? bahan pencuci. Membersihkan tumpahan minyak. எண்ணெய் தண்ணி ஊற்றுல கூட இது மாதிரி தான். Bakteria yang telah diubah suai secara genetik digunakan untuk membersihkan tumpahan minyak. tumpahan minyak நடந்துச்சுன்னா வேற என்ன பண்றது? போயிட்டு அள்ள முடியுமா? நடுக்கடலில் போயிட்டு பாக்டீரியா இறக்கிற வேண்டியதான். Bakteria dan larutan nutrien disemburkan ke atas minyak. ஸோ நியூட்ரியன் பார்த்துட்டு பாக்டீரியா சும்மா இருக்குமா? அது போய்ட்டு அங்கே சாப்பிட்ற கேப்பில் எண்ணெய் எல்லாத்தையும் உடச்சி விட்ரும். பாக்டீரியா menguraikan minyak kepada bahan yang lebih selamat. பயோபிளாஸ்டிக். பயோனா உயிரினத்தை வச்சு, பிளாஸ்டிக்னா இது பிளாஸ்டிக் நார்மலாக வந்து மக்கி போகாது, ரைட்டா? ஆனால் பயோபிளாஸ்டிக் வந்து மக்கி போகக்கூடிய தன்மை இருக்குது. அந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக் ஜெனிஸ் பயோடிகிரடாசி. பயோடிகிரடாசினா அழிஞ்சி போகிறது. Bioplastik dihasilkan dengan mengculture bakteria dalam medium yang kaya dengan nutrien. Bakteria kawah வளர்த்துறணும் சாப்பாடுலாம் போட்டு. Lama kelamaan nitrogen akan hilang daripada medium culture itu. Bakteria akan mensintesis sejenis plastik asli, yaitu hydroxyl daripada asid lemak dan disimpan di dalam selnya. ஸோ அதுங்க என்ன பண்ணுங்களாம் பாக்டீரியா? இது எனக்கு புதுசாக இருக்குது. அதில் இருக்க நைட்ரோஜன் எல்லாத்தையும் வந்து அது ரொம்ப நாள் வாழ நைட்ரோஜன் ஃபுல்லாக காண போய்ட்டோன்னா அதுங்களே வந்து ஒரு மாதிரியான பிளாஸ்டிக் மாதிரி ஒரு விஷயத்தை வெளியாக்குங்க. அதை அப்படி சேர்த்து வச்சா ஒரு பெரிய பிளாஸ்டிக் செய்யலாம்ல. பேசிக்கலி அதான். ஸோ அது வந்து உயிரினத்தினால வந்ததுனால அந்த பயோ பிளாஸ்டிக் வந்து மக்கறதுக்கான தன்மை இருக்கும். இப்போ இருக்கிற பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது. பயோ பிளாஸ்டிக் டி எக்ஸ்ட்ராக்ட் daripada bakteria dan digunakan untuk membuat bag, botol dan card credit. Oke, saya stop di sini dulu. இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, ஒன்று முடிச்சிடுறேன். merawat sistem kumbahan. இந்த மாதிரி பீ கொட்டாயெல்லாம் அதெல்லாம் வந்து கழுவுறதுக்கும் இந்த மாதிரி தான் பாய்ப்பாங்க. இந்த இப்போ லோஜிலாம் என்னத்தை போடுறானுங்க? பாக்டீரியா தான் போடுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? அதை கிளியர் பண்ணுறதுக்கு. சிங்கப்பூரில் தண்ணி எப்படி இருக்கு? நான் சொல்லியிருக்கேன் தானே, சிங்கப்பூர் தண்ணிலாம் பீ தண்ணி தான். ஆமாடா, அதை எடுத்து சுத்தமாக்கி ரீசைக்கிள் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க ஊரில் எங்கடா கடல் இருக்கு? அது புலாவ் தான். அவங்க ஊரில் எங்கே கடல் இருக்குன்னு கேட்குறேன் பாரு. அவங்க ஊரில் எங்கடா ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு? நான் அவர் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். சுற்றிய கடல் தானே.
கடல் தண்ணி எப்படி குடிக்க முடியும்? கடல் தண்ணியை டிஸ்டில் வாட்டரா மாத்துறதுக்கு செம்ம பெரிய ப்ராசஸ், செம்ம பெரிய மிஷின் வேணும், செம்ம நிறைய இது வேணும், பணம் வேணும். இதுக்கே செலவடிச்சிச்சுன்னா இது ஏன் அப்படின்னா எல்லாரும் இந்த இது செய்யலாமே, மலேசியா ஏன் செய்யல? ஏன்னா மலேசியால ரெடியா சுங்காய்வா இருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்க தெரியல, சில இடத்துல செய்யலாம். அது செய்யறதுக்கு பதிலா இப்படி பீ தண்ணியை ரீசைக்கிள் பண்ணா இன்னும் ஜிமாட் நினைச்சிட்டாங்க. ஆனா யாருக்கு எதுவும் ஆகாதுடா. அதுக்கு பீ தண்ணினா பீ இருக்காது அது உள்ள. அது பாக்டீரியா போட்டு அழிச்சு அதை சுத்தமா ஆக்கி அப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? Itu percaya, you tanya orang Singapura tengok. நீ ஏன் அந்த மாதிரி நினைக்கிற? நீ வந்து மென்டாலிட்டியை தான் மாற்றணும் அந்த மாதிரி. அப்படின்னா நீ எல்லா ஊருக்கும் குப்பை கொட்ட முடியாது. Oke, mikroorganisme digunakan dalam sistem rawatan kubahan untuk menguraikan bahan organik yang berbahaya menjadi bahan yang kurang berbahaya. Bakteria akan menukarkan bahan kumbahan tersebut seperti air, karbon dioksida, garam, mineral, gas, metana இதெல்லாத்தையும் ஃபுல்லா அழிச்சு வேற ஒரு பொருளா மாத்திரும். அந்த கேஸ் சாரி, இது வந்து கேஸ் மெத்தேனாவை வெளியே போறது இதுதான், பாக்டீரியா தான். இப்போ வந்து ஒரு லோஜி இருக்கு, பாக்டீரியா போடுறோம், எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பு பண்றாரு. பண்ணோடனே அவர் சும்மா இருக்க மாட்டார், அப்படியே கேஸா வெளியாக்குவாரு. அதுதான் என்னது, குக்கிங் கேஸ். முன்ன உள்ள கேஸ்ல, இப்போ உள்ள கேஸ் பரவாயில்ல, வாடை அடிக்காது. முன்ன உள்ள கேஸ்ல வந்து கவ்வா வாடை அடிக்கும், பீ வாடை தான் அடிக்கும். ஆமா, ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கேஸ் இந்த வாடை, இப்போ உள்ள கேஸ் தான் வாடை அடிக்கல, அப்ப கொஞ்சம் என்னமோ கெமிக்கல்லாம் கலக்குறாங்க கைங்க, தெரியுதா? சரி, அப்புறம் gas metana digunakan sebagai bahan api dan baki sisa kumbuhan boleh dijadikan baja. மிச்சம் இல்லை அந்த எடுத்து பாஜா ஆக்கிடுறாங்க. சரி, அவ்வளோதான். நீங்க போயிட்டு முக சுராட் எடுடா, அந்த இது புது புக் எடு. ஓகே, இதுல நான் சொல்லி கொடுத்தது முக சுராட் 8 இல்ல முக சுராட் 6 dengan 7 செஞ்சுட்டு latihan 1.2 முடிச்சிருங்க. 6 dengan 7 fill in the blanks தான். உங்களுக்கு லத்தியான் கொடுத்துருக்கேன் தானே, 35 முடிச்சிட்டனோ? ஓ சரி, அப்ப அடுத்த கிளாஸ்ல தானே நான் உங்களுக்கு. ஏய் தண்டா பண்ணு, நம்ப முடியாது. முகசா 6 dan 7 அப்பயே அன்னைக்கு பண்ணல மேட்ஸ். 6 dan 7 எஸ். லத்தியான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே, முதல்ல முடிச்சிருங்க. சரி, பாய், டேக் கேர்.